நண்பா நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நான் சொல்ல தேவையில்ல, நம்ம ரம்யா ஜோ தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் சரி வாங்க இன்டர்வியூ ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையோடு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? நிறையா சொல்லியிருப்பீங்க, இன்னும் மற்றவங்களுக்கு சொல்லாதது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட எக்ஸ் மூலியமாக தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். எக்ஸ்னா பாய் ஃப்ரெண்ட் மூலியமாக? நான் லவ் பண்ண பையன், அவங்களோட வந்தேன். ஸோ எனக்கு எல்லாமே அவங்க கொடுத்த பாஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அவங்க எல்லாமே என்னால் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பாசம் இருந்தது. ஸோ அவங்க என்னை ஏமாற்றினது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. படிக்கல, நான் படித்தது 5th. நான் வெளியில் போனாலே எனக்கு என்ன மினிமம் என்ன மாதிரி வேலை கிடைக்கும்? தமிழ் இண்டஸ்ட்ரியே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், ஹீரோயின் டூப்பெல்லாம் போட்டிருக்கேன். ஃபீல்டில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது சம்பளம். ஃபீல்டுக்கு போன அப்புறமா ஒரு 3000 ரூபாய் இந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நான் 5000 சம்பளம் வாங்குவேன். ப்ரோக்ராமிங் நம்ம அட்டன் பண்ணலாம். நான் ஒரு நாளைக்கு நான் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குவேன் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணேன். ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தா இந்த செருப்பு எடுத்துலாம் போடுற மாதிரிலாம் அது பண்ணிருக்கீங்க. ஆமாம், இந்த ஆடும்போது இந்த ஆடியன்ஸ் வந்துட்டு சிம்பிள் காட்டுறது, இல்லை வேறு மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது, கையில் வேறு மாதிரி. இப்போ கிளாமராக ஆடுறாங்கன்னா போதில் அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். இப்போ கூட நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ கூட எங்கள் அப்பா அம்மா மேபி இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து இப்படி ஆடி இருக்க மாட்டேன், இப்படி உட்காந்து நான் பேசியிருக்க மாட்டேன். வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நண்பா நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நான் சொல்ல தேவையில்ல, நம்ம ரம்யா ஜோ தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? ஓகே, அந்த ப்ராங்க்லாம் அப்படியே மறந்துடுங்க சரிங்களா? ஏதோ சும்மா ஃபன்காக பண்ணது. உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி தான் பண்ணோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், போய் பாருங்கள். இல்லை மேலே கார்ட் தரேன், அதில் போய் பாருங்கள். சரி, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் சரி வாங்க இன்டர்வியூ ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையோடு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா ஒரு டான்ஸர் வந்து இந்தளவுக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க போல் அப்படின்ட்டு. ஏன்னா சினிமாக்களையும் நம்ம பார்த்துருக்கோம், வெளியில் வந்து நம்ம கேள்வியும் பட்டிருப்போம். ஆனால் நீங்கள் வந்து நல்லா போல்டாக அந்த மாதிரி தான் ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்கள் லைஃப்லேயும் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து நம்ம ஆடியன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களோட ஒரிஜினல் நேம் என்ன, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? நிறையா சொல்லியிருப்பீங்க, இன்னும் மற்றவங்களுக்கு சொல்லாதது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் ஸ்டெல்லா. உங்கள் பேர் ஸ்டெல்லா? ரம்யா ஜோ கிடையாது? ஸ்டெல்லா என் பேர். ஸோ அது நான் 5th படிக்கும்போது எங்கள் டீச்சர் வச்சது ரம்யான்னு. ஸோ இந்த ஃபீல்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து 5th படிச்சிருக்கேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அவங்களுக்கு சின்ன வயசில் டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வேறு ஃபேமிலி, அவங்க வேறு ஃபேமிலியாக இருக்காங்க. எனக்கு கூட பிறந்தவங்க 2 அக்கா இருக்காங்க. ஸோ நான் என்னோட எக்ஸ் மூலியமாக தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். எக்ஸ்னா பாய் ஃப்ரெண்ட்? நான் லவ் பண்ண பையன், அவங்களோட வந்தேன். ஸோ பிரேக்கப் ஆகிட்ட நான் திருப்பி ஊருக்கு போயிட்டோம், அங்கே தான் இருந்தோம். பிரேக்கப் ஆகிட்ட அப்புறமா எனக்கு அங்கே இருந்தால் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தேன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டென்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து அந்த ஊரில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதுவே போட்டு என்ன இம்சா பண்ணோன்னு சொல்லி. எதனால் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? ஏன் சூசைட் அட்டென்ட் பண்ணீங்க? பிகாஸ் நான் தான் சொன்னேன்ல எனக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு. ஸோ எனக்கு எல்லாமே அவங்க கொடுத்த பாஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அவங்க எல்லாமே என்னால் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பாசம் இருந்தது. ஸோ அவங்க என்னை ஏமாற்றினது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சூசைடெல்லாம் அட்டென்ட் பண்ணி ரொம்ப டிப்ரெஷன் உள்ளே போயிட்டேன். ஸோ வீட்டிலலாம் சரி ஓகே சரியாயிரும் விடு, அவன் இல்லைன்னா வேறு நல்லா பையனாக கிடைப்பான் அப்படின்னு சொல்லி அக்கா மாமா எல்லாம் சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருந்தால் அவனோட நானும் அவன் நடந்து போனது அது இதெல்லாம் ஞாபகம் வரேன்னு சொல்லிட்டு அந்த ஊரையே காலி பண்ணிவிட்டு தமிழ்நாடுக்கு வந்துட்டேன் மொத்தமாக. ஓகே, அப்போ உங்கள் நேட்டிவ் எது? பெங்களூர் தான். பெங்களூரில் தான் ஃபேமிலியெல்லாம் பெங்களூரில் தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கேன். ஸோ 1.5 வருஷம் சேலம் ஈரோடு, அந்த 1 வருஷம் சேலமில் இருந்தேன், 1 வருஷம் ஈரோட்டில் இருந்தேன். இப்போ 1.5 வருஷமாக தஞ்சாவூரில் இருக்கேன். ஸோ பிரேக்கப் பண்ண 4 வருஷத்தில் தமிழ்நாட்டில் தான் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு இங்கே தான் இருக்கேன். ஓகே ஓகே, அவங்க மூலியமாக தான் வந்தேன். உங்கள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் அந்த டான்ஸிங் இதுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டாருங்களா? ஓகே ஓகே, எதனால் பிரேக்கப் ஆனிச்சு? ஏன்? அது வந்து அவங்க வந்து வேறு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் அஃபேரில் இருந்தாங்க. ஓகே. ஸோ அதை நானே என் கண்ணால் பார்த்தேன். ஸோ நான் நிறைய வாட்டி அவங்கக்கிட்ட கேட்டிருப்பேன், இந்த மாதிரி நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு. அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். அந்த பொண்ணு கூட இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஏதோ ஒரு சண்டையில் வந்து
அவங்கள சொல்லிட்டாங்க, ஆமாம் நாங்கள் 2 பேரும் 1.5 வருஷமாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன் என்கிட்ட சொல்லலைன்னா உங்ககிட்ட சொன்னால் நீ பிரித்து விட்டுருவேன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா இழுத்து பிடிக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு 8 வருஷம் லவ் பண்ணோம். ஸோ 8 இயர்ஸ் வந்து லவ் பண்ணி அவர் வந்து நான் இது சொல்லலை எவ்வளோ வருஷம்னு, எந்த சேனல்லையும் இந்த சேனலில் தான் சொல்கிறேன். 8-9 வருஷம் லவ் பண்ணியிருப்போம். ஓகே 8 இயர்ஸாக லவ் பண்ணி இந்த மாதிரி சீட் பண்ணாலும் நினைக்கிறீங்க. அவரே வந்து இந்த மாதிரி டான்ஸிங் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவருக்கு டான்ஸ் எல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கல. எனக்கு ட்ரெஸ்ஸு கூட எப்படி போடணும்னு சொல்லிக் கொடுக்கல. என்னை கூட்டிகிட்டு வந்து கிளாமராக ஏற்றி விட்டாங்க. 2 பீஸ் கிளாமர் போட்டு. பாய் ஃப்ரெண்ட் வந்து 2 பீஸ் டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு தான். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அந்த மணிக்காக பணத்துக்காக அந்த மாதிரி பண்ணாரா அப்படின்னு எனக்கு தெரியாது அவங்க இந்த தாட் வச்சு பண்ணாங்கன்னு சொல்லி. பட் அப்போ வந்து எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப அமௌண்ட் தேவைப்படும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்தால் கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும்ன்ற ஒரு மைண்டில் வந்து. எப்படி இருக்குது இந்த ஃபீல்டு? பிடிச்சிருக்குங்களா அந்த டான்ஸிங் ஃபீல்டு? எப்படி சொல்லணும்னா எனக்கு பர்சனலாக வந்து லவ்ன்ற வார்த்தைக்கு எனக்கு சுத்தமாக ஆகாது. ஸோ ரம்யா லவ் இது சுத்தமாக ஆகாது. அம்மா லவ் ஆகாது, அப்பா லவ் இல்லை, ஃப்ரெண்டு லவ் இல்லை, லவ் இல்லை, எந்த ஒரு லவ்வும் இல்லை. ஸோ எனக்கு இந்த லவ்ன்ற வார்த்தைக்கு ஆகாது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லவ்வு இந்த பாசம் அவங்க கிடைச்சதுன்னா இந்த ஃபேன்ஸ் மூலியமாக தான். பிகாஸ் அவங்க அன்னோன் பர்சன்ஸ், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சின்ன சின்ன பசங்க கூட நான் ரோட்டில் நடந்து போனால் ரம்யாக்கான்னு கண்டுபிடிப்பேன். சின்ன சின்ன பசங்க தான் பூ எடுத்து வந்து கொடுப்பாங்க, ரம்யாக்கான்னு சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. பெரியவங்க வரைக்கும் தெரியும் எல்லாருக்கும். நான் கடைக்கு போனால் கூட ஒரு 4 பேர் என்னை பார்த்து ரம்யாக்கான்னு நான் ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்றத விட்டு ஏஞ்சி என் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க எல்லாம் என் கூட ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாசம் கிடைச்சிது. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இந்த ஃபீல்டில் வந்தப்போ. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ஃபீல்டில். ஒருத்தங்களும் ₹1 கொடுக்கல. நான் 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இந்த ஃபீல்டில் எனக்கு. ஓகே ஷோஸ் போயிட்டு வரும்போது. ஸோ அந்த 2 வாட்டியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னாச்சு ஆக்சிடென்ட்னா? இந்த ஷோஸ் முடிச்சுட்டு போகும்போது நைட்டில் தூக்கம் இல்லாமல் டிரைவர் கொண்டு போய் வண்டி விட்டு. ஸோ எனக்கு இதெல்லாம் ஆக்சிடெண்ட்டில் வந்து ஆகுது. இது ஸ்பைனல் கார்டில் அடிபட்டிருக்கு. என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் இப்படி நேராக படுக்க முடியாது, நிற்க முடியாது ரொம்ப நேரம். அதான் டான்ஸ் ஆடுறது வந்து என்னதான் பார்த்து மற்றவங்க பார்த்தாலும் இதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய. இது வந்து எனக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும். எனக்கு வந்து டாக்டர் ஆடவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு போன வருஷம் ஆக்சிடெண்ட் ஆச்சு எனக்கு. 6 months பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். ஸோ அப்போ டாக்டர் வந்து சொன்னது நீங்கள் ஆடக்கூடாது. ஏன்னா இப்போ நான் வந்து பேக் பெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ஏதாவது வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில. அந்த பேக் பெண்ட் பண்ணும்போது அந்த கிராக்கான ஸ்பைனல் கார்டு இன்னும் அதிகமாக கிராக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க, டான்ஸே பண்ண வேணாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இருந்த சுச்சுவேஷனில் வந்து நான் டான்ஸ் ஆடினா தான் எனக்கு சோறு. ஆனால் எப்பயாச்சும் இந்த சரி நம்ம இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறோம், நம்மளை ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, நம்ம 2 பீஸில் ஆடுறதெல்லாம் நமக்கு வேண்டாம் அடுத்து விலகிடலாம்னு சொல்லி நினச்சிருக்கீங்க. பட் நான் படிக்கல, நான் படித்தது 5th. நான் வெளியில் போனாலே எனக்கு என்ன மினிமம் என்ன மாதிரி வேலை கிடைக்கும்? இப்போ நீங்களே நான் உங்ககிட்ட வந்து வேலைக்கு செஞ்சாலே எவ்வளோ ஒரு 15,000 சம்பளம் தருவீங்களா? அதுக்கு மேலே தர மாட்டேன். வெளியில் போய் கேட்டால் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பாங்க. கரெக்டாக என்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை, எஜுகேஷன் கிடையாது. ஸோ எனக்கு வெளியில் போனால் அந்த மாதிரி வேலை எதுவும் கிடைக்காது. ஸோ நான் வந்து 2019 வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், ஹீரோயின் டூப்பெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காம நான் இந்த அந்த ஃபீல்டு விட்டு போனேன். ஸோ அந்த ஃபீல்டில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது சம்பளம், ஒரு ₹1000 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் இந்த ஃபீல்டுக்கு போன அப்புறமா ஒரு ₹3000 இந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நான் 5000 சம்பளம் வாங்குவேன். ப்ரோக்ராமிங் நம்ம அட்டன் பண்ணலாம். நான் ஒரு நாளைக்கு நான் ₹5000 சம்பளம் வாங்குவேன் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணேன். மந்த்லி எவ்வளோ உங்களுக்கு அது மூலிமா எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? ஒரு 5000னா மந்த்லி 1.5 லட்சம் வரும். ஆனால் அதில் ஒரு 10 நாள் ஷோ இல்லைன்னா கூட ஒரு 1 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 லட்சம் வந்தால் கூட அதில் என்னோடய பெங்களூரில் இருக்கிற வீடு ஒரு ₹20,000 ரெண்ட்டு, இங்கே இருக்கிற வீடு ஒரு ₹7,000 ரெண்ட்டு. ஸோ அந்த திங்ஸு அது இது இஎம்ஐ கடன் உங்களுக்கே தெரியும். அதுக்கே எல்லாம் செலவாகிடும். ஸோ எனக்கு பர்சனலாக நான் எனக்குன்னு பண்ணிக்கினதுன்னா நான் ஐஃபோன் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். அது கூட நான் இஎம்ஐயில் தான் வாங்கினேன். ஸோ அது கூட கட்டிட்டு தான் இருக்கேன். இந்த இஎம்ஐங்கிறது வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் பின்னாடி பிடிச்ச ஒரு இது மாதிரி அது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான். நான் ஃப்ரிட்ஜுக்கு இஎம்ஐ கட்டணும்,
அப்புறம் இது ஏசியோட இஎம்ஐ கட்டணும், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். அது எல்லாம் இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கேன். இதில் வந்து ஏதாச்சும் ஃபேஸ் பண்ண ஏதாவது பெரிய ப்ராப்ளம் இருக்கும்ல, இந்த மாதிரி வந்தால் இந்த இதில் இந்த இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி தப்பிச்சு வந்ததே பெருசு அப்படிங்கிற மாதிரி என்ன ப்ராப்ளம் நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தப்ப இந்த செருப்பு எடுத்துலாம் போடுற மாதிரிலாம் அது பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இந்த ஆடும்போது இந்த ஆடியன்ஸ் வந்துட்டு சிம்பிள் காட்டுறது, இல்லை வேறு மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது, கையில் வேறு மாதிரி இப்போ கிளாமராக ஆடுறாங்கன்னா போதில் அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். என் அம்மாவே வந்துட்டு நீ இந்த மாதிரி தப்பானவன்னு சொன்னால் நான் எங்கள் அம்மாவே ரிட்டர்ன் கேட்பேன். நீங்கள் சின்ன வயசில் என்னை விட்டு போனீங்க, நான் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கு, நீங்கள் என்ன சொல்லாதீங்கன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் இவ்வளோ பேசுகிறேன்னா நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகி நான் வளர்ந்துருப்பேன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் அப்பா அம்மாலாம் எதுவுமே நீங்கள் அவங்கள்ட்ட பேசுறது பழகிறது எதுவுமே இல்லைங்களா? ஃபுல்லாக டச்சே இல்லாமல்? இல்லை, நான் ஒரு வருஷம் ஆயிட்ட அப்புறமா எங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அப்போத்துலேருந்து நான் அப்பா அம்மாவை பார்த்தது கிடையாது. இப்போ ஒரு 8 இயர்ஸாக அம்மா அப்பா கான்டாக்டில் இருக்கேன். பட் பேசுவேன், என்னென்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான் பேசுவேன். மற்றபடி வளர்ந்ததெல்லாம் எப்படி? நான் ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன். ஹாஸ்டலில் தான்? அனாதை ஆசிரமத்தில் தான் வந்தீங்களா? ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்ம சும்மாவே வாய் கம்மிட்டு இருக்காது, நான் ஏதோ ஒன்று கலாய்ப்பேன், ஏதோ ஃபன் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுமே அப்பா அம்மா இல்லை இந்த மாதிரி பிரிஞ்சிருந்து நான் சின்ன வயசுலேருந்து இது பண்ணப்பே சரி எனக்கு ஒரு மாதிரி அடித்தது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எப்படின்னா அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்களுக்கு தெரியும் அந்த அப்பா அம்மா இல்லாததோட வலி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி வந்தாங்கன்னு தெரியும். அவன் இப்போ சமீபத்தில் கூட ஒரு யூடியூபர் ஒருத்தர் அவர் இது அவருக்கும் அப்பா அம்மா கிடையாது, பண்ணிவிடுவோம் அஃபிஷியல் சொல்லிட்டு நாகராஜன் சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் கஷ்டப்பட்டு தான் வராங்க. ஓகேங்களா? அதான் நீங்கள் சொல்கிறதுலே எனக்கு சிம்பிளாக புரியுது. நீங்கள் வந்து வேணும்னு போல் அங்கே போய் சிக்கிக்கிட்டீங்க, வெளியில் வந்தாலும் அமௌண்ட் அந்த அளவுக்கு இருக்க முடியாது. அதனால் ஸோ எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு வெளியில் வந்தால் எனக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்காது. பிகாஸ் என்னென்னா எங்கள் 2வது அக்காவுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. சரி, எங்கள் 2வது அக்காவுக்கு மேரேஜ் ஆகி என் பெரிய அக்கா பொண்ணு இருக்கா, தனு பாப்பான்னு. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுக்கணும்னு என்னோட விருப்பம். எனக்கு பர்சனலாக நான் நல்லா இருக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், அந்த மாதிரி ஆசையில் எதுவும் கிடையாது. ஸோ என் ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒரு லெவலுக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவங்கள எல்லோரும் நல்லா பார்த்துக்கணும். கண்டிப்பாக. இல்லை அதான் நீங்கள் படிக்கலாட்டியும் அவங்கள படிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதுக்கே வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நான் வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கிட்ட எப்போவுமே சொல்லிட்டு தான் இது பண்ணுவோம். உனக்குன்னா அம்மா இருக்கா, சித்தி, நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து யாருமே இல்லை, நாங்கள் யாருமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு. இந்த அப்பா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அறிவு இருக்காது அவ்வளோவா, அது இல்லாதவங்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். ஸோ அதை நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏதாவது நான் ஸ்கூல் போகும்போது அப்போது யாரும் இல்லை, ஹாஸ்டல்லேருந்து நாங்கள் தான் தனியாக போவோம். நான் நடந்து போகும்போது ஏதாவது அம்மா டெரஸ் மேலே வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு எண்ணெய் போட்டு தலையில் வரும்போது, ஸோ நான் அதெல்லாம் பார்த்து மேபி எங்களுக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கும் இந்த மாதிரி வாரியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி நான் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ கூட எங்கள் அப்பா அம்மா மேபி இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து இப்படி ஆடி இருக்க மாட்டேன், இப்படி உட்காந்து நான் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்திருந்தாங்கன்னா மேபி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா வந்து கரெக்டாக கைட் பண்ணி நல்லா படிக்க வச்சு அவங்களோட எனக்கு தெரியல, அது அவங்க எதுக்கு பிரிஞ்சாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்களோட சிச்சுவேஷன்னு சொல்லலாம் யாரும். பட் என்ன சொல்கிறதுனா, சிச்சுவேஷனாக இருந்தாலும் இப்போது அவங்க லைஃப் அவங்க தேடிக்கிட்டாங்க, இவங்க லைஃப் இவங்க தேடிக்கிட்டாங்க. எங்கள் அனாதையாக ஆனது நாங்கள், எங்கள் 2 அக்கா. ஸோ குழந்தைங்க தான். நான் நிறைய வாட்டி கோவப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் அவங்க வந்து இது என் பொண்ணு அப்படின்னு அவங்க வாயால் சொல்ல வைக்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை. சரி, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். ஒன்று தான் பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம், நமக்குன்னு ஒரு குழந்தைகள் வந்துட்டாங்கன்னா பிரிகிறதுங்கிறது வந்து ஈஸியாக நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம். ஆனால் அதுக்கப்புறமேட்டு அவங்க லைஃப் எப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அவங்க படிக்கலைன்னா, நீங்கள் ஒழுங்காக வளர்த்தலைன்னா அவங்க எதிர்காலத்தில் வந்து வேறு மாதிரி திசை மாதிரி போயிடுவாங்க. அது இல்லாமல் சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நிறைய கஷ்டங்களை வந்து அவங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால் பிரிகிறதுங்கிறது ஒரு முடிவு இல்லை. கரெக்டாக அவங்க குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி விடாமல் ஒரு நல்ல ஒரு இதில் வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்கோ
அந்த மாதிரி அவங்க லைஃப்பை சேவ் பண்ணிட்டாச்சு நீங்கள் வந்து பிரியறது அந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துடலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா தெரிக்க விடுறோம்.